அதை எடுத்தோடனே க்ளவுஸ் போட்டுட்டு தான் நம்ம பேக்கிங் பண்ணணும். உடனே பேக்கிங் பண்ணிடணும், வெளியில் எடுத்து வைக்கக்கூடாது. எடுக்கையிலே நம்ம க்ளவுஸ் போட்டு பேக்கிங் பண்ணி வச்சுக்கணும். இது நம்ம சாதாரணமாக செய்கிறோம். அந்த விசில் செய்யணும், அது ரொம்ப காசு. இல்லை நிறைய அதிக அளவில் செய்கிறவங்க ப்ராடக்ட் பண்ணுறவங்க அதை வச்சு ஈஸியாக இந்த பெரிய பெரிய கோடி கணக்கில் அதெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக செய்கிறாங்க பார்த்தீங்களா? பிரச்சனை. இது வந்து நம்ம அந்த இது செய்யும் பொழுது நைட்டு இந்த வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிட்டாங்க. ஹீட்டு உள்ளே ஏதாவது போயிடுச்சுன்னா சென்டர் பண்ணணும். 2 தடவை குளிக்கலாம் அந்த டயத்தில். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நூறுக்குலாம் பாதுகாப்பாக இருக்கும், அடிக்கலாமல் நல்லா இருக்கும், நோய்கள் இல்லாமல். அதே மாதிரி கழிவுக்காங்க ஈஸியாக இருக்கமா? முன்னாடி இதுக்கு பதிலாக ஒரு சாதாரண ப்ளூ ஷீட் பயன்படுத்துவோம் நாங்கள். அப்புறம் அந்த வெளியே போயிட்டு வரும்போது இது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நிமிஷமே இதை வாங்கி பண்ணி பார்க்குறோம். அது வந்து மக்காது, எரிச்சாலுமோ புதைச்சாலுமே அது பிளாஸ்டிக் ஆகாது, பிளாஸ்டிக் வீணாகிடும் அப்படிங்கிறதுனால இதை மறுபடியும் மேடம் இது பிளாஸ்டிக் கலக்காது. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதுகாப்பு? ஆமாம், மாசுபடாக இது ஒரு ரோடாக தான் வருது. பூமி வெப்பமடைகிறதே பிளாஸ்டிக் அதிகம் யூஸ் பண்ணுறது. இதுவும் வந்து அப்படியே ரோடாக தான் நம்ம தேவையான பொருள் அப்படியே பண்ணி வச்சு ரெண்டு கை வச்சு நல்லா இழுத்து விடுது. 2 சைடும் அயன் பண்ண கூட தேவையில்லை. 2 கையை வச்சு இழுத்து விட்டா போதும். சீலிங் பண்ணலாம். வாங்கிமா இல்லை ஸ்டூடெண்ட் சாப்பிடலாம். தையல் வந்து சைடில் வரும், சைடில் வரும். இந்த இடத்துல செட் பண்ணிடுறது ஸ்டூடெண்ட்ஸு அப்படியே உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும், மாதம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் டிபிசியை கான்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் கொடுங்க, செல் நம்பர். கொஞ்சம் ஏதாவது வேகமாக மாற்றிட்டீங்கன்னா உள்ள வச்சு ஒரு 2 லிட்டர் இருந்து ஆஃப் சவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும்.